I'm just going to say some important points that if you could pay some more attention, you'll be able to grasp, and it will be motivating for you to enough to face and to go to your future. உங்களுடைய நல்ல எதிர்கால காரியத்துக்காக நான் சொல்ல சில முக்கியமான காரியங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். Actually, we are in this lockdown period and we are not able to move towards the future. We are not able to see the future. இந்த முழு அடைப்பு காலங்களிலே நம்மால் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை, சிந்தித்தும் பார்க்க முடியவில்லை. It is actually a season of waiting that we are right now in. ஆனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இது ஒரு காத்திருப்பின் காலம். So what does this season of waiting mean? காத்திருக்கிற ஒரு காலம் என்றால் என்ன? Actually, what we can do in the season of waiting? இப்படி காத்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் என்ன செய்யலாம்? Actually, a season of waiting is not actually bad. காத்திருக்கும் காலங்கள் மோசமானவைகள் அல்ல. It is a season இது ஒரு காலகட்டம், நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். Actually, waiting without a progress also is not bad. You're just stagnant at the same level. நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்திலேயே தேங்கி தங்க வைக்கப்பட்டு இருக்கிறது போல இது இருக்கிறது. Now everyone in the globe is in this situation. உலகம் முழுவதிலுமே இந்த ஒரே நிலைமைதான். But as a Christian, for you and me, it is a season of waiting, but it is a season of great things to come for your future. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எல்லாரையும் போல அமைதியாக காத்திருக்கிற ஒரு காலமாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. But to the world it may be a very bad season of waiting. அவர்களுக்கு இந்த காத்திருப்பின் காலம் ஒரு மோசமான காலமாக அவர்களுக்கு இருக்கலாம் உலகத்துக்கு. But Bible says certain things about waiting in the current. ஆனால் இந்த காலகட்டத்திலே காத்திருக்கிறதை குறித்து அருமையான காரியங்களை வேதம் சொல்லுகிறது. And also how to face for the future. எப்படி அதே நேரத்திலே எதிர்காலத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. Let's look at Isaiah chapter 40 verses 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். So what an encouraging verse we just read. நம்மை உற்சாகமூட்டுகிற அருமையான ஒரு வசனம் அல்லவா இது? But they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று எழுதி இருக்கிறது. So in this season of waiting, I encourage you to wait upon the Lord and renew your strength. இந்த காத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய பலத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். They shall mount up with wings as eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதி இருக்கிறது. It is a season to wait upon the Lord. இது காத்திருக்கிற காலங்கள். And also next scripture we read is Psalms 103 verses 2. அடுத்து ஒரு வசனம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனம். And also before we read it, I just want to emphasize like why we are waiting right now. அதே இதை வாசிப்பதற்கு முன்பாக எதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக காத்திருக்கிறோம், என்ன நாம் செய்ய வேண்டும்? In this season of waiting, what should we do in the season of waiting? இந்த காத்திருப்பின் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? Let's read it. படிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. This is the key scripture for you to move towards your future. இதுதான் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் முன்னேறி போக உதவி செய்கிற முக்கியமான ஒரு வசனம். This is the key scripture which will help you to wait upon the Lord. இந்த வசனம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அருமையாய் காத்திருக்க பண்ணும். This is what you should be doing in a season of waiting. உண்மையாகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதும் இதுதான். Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. I want to stress more on the latter part of the verse, and forget not all his benefits. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்கிற அந்த வார்த்தைகளை நான் அதிக அழுத்தமாக உங்களுக்கு அதை நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். In this season of waiting, we should actually wait upon the Lord and remember all the wonderful benefits that he has done in our life. இந்த காத்திருப்பின் காலங்களிலே தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர் பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். You know, I just want to give a small example to make you understand this thing. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
You would have seen that many sports people, many athletes or many tennis players, basketball players and all, விளையாட்டு வீராங்கனைகளையும் வீரர்களையும், அதாவது பாஸ்கெட் பால், டென்னிஸ் போன்றவைகளை விளையாடுகிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். cricket players, many other people who are in sports, they will always have a room called the trophy room. இப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரோஃபி ரூம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு அறை ஒன்று இருக்கும். So what is a trophy? It is a sign, it is a reward that they would have received for their accomplishments of their previous accomplishments in life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஜெயித்த எல்லாவற்றுக்காக பெற்ற கோப்பைகள் எல்லாம் வைக்கக்கூடிய விதத்திலே ஒரு அறை அங்கு காணப்படுகிறது. So in that room they will be rich. They will have a separate room for this. They will have all their trophies lined up and all their medals lined up. So anyone who comes, they will enter, they will see their trophies, and even they themselves, the athletes also will come there. They will see all their trophies lined up there. இந்த அறையிலே அவர்கள் பெற்ற கப்புகளும் இன்னுமாக மெடல்களும் அந்த இடத்திலே காணப்படும். ஆகவே அந்த அறைக்குள்ளே யார் வந்தாலும் இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றிகளை இவைகளின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்களும் அந்த அறைக்கு வரும் பொழுது தாங்கள் அச்சீவ் பண்ணது, தாங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதை அவர்கள் பார்ப்பார்கள். They will, whenever they see their trophy, it will be mentioned, in the year 2000 I won this, in the year 2002 I won the first prize, in the year 2010 I was awarded the gold medal. Like that it will be in their trophy room. அந்த வெற்றி கோப்பைகளிலே, அந்த கப்ஸ்ல என்ன போட்டு இருக்கும், இந்த வருஷத்திலே 2020 வெற்றி பெற்றது, 2010 வெற்றி பெற்றது, 2012 வெற்றி பெற்றது என்று சொல்லி அவர்களுடைய காரியங்களை அது காண்பிக்கிறதாக அது இருக்கிறது. The trophy shows their accomplishments in their past. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த அந்த சாதனையை அந்த கோப்பைகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. So whenever they see these trophies, they always remember their past. Oh, I have done those things. அந்த வெற்றி கோப்பைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது, ஓ, இதை நான் போன காலத்திலே நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். Same way, those are the things that we Christians should be doing in the season of waiting. ஆகவே தான் இந்த குறிப்பு, இந்த காத்திருப்பின் காலத்திலே நீங்களும் நானும் கூட இப்படித்தான் காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. I told that forget not all his benefits. அவர் செய்த உபகாரங்களை மறக்க வேண்டாம், நன்மைகளை மறக்க வேண்டாம். So I'm going to tell you something very important, that your past is God's trophy room. உங்களுடைய கடந்த காலம் தேவனுடைய அந்த ட்ரோஃபி ரூமாக, உங்களுடைய கோப்பைகளை எல்லாம் வைத்திருக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. Imagine your life as a trophy room. Your previous life, your past is actually God's accomplishments and great things, that how he led you from such long years. It's God's trophy room. இது எப்படி இருக்கிறது என்றால், உங்களுடைய கடந்த காலம் ஒரு கோப்பைகளை வைத்திருக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. அதிலே தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளும் காணப்படுகிறது. His victories that he has accomplished all across your lifetime. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜெயத்தை அதிலே நம்ம பார்க்கலாம். Your past is God's trophy room. உங்களுடைய கடந்த காலம் தேவனுடைய வெற்றி கோப்பையின் அறையாக இருக்கிறது. Now in this season of waiting that we are in, this lockdown period, I encourage you to look at God's trophy room and what great things that he has done in your life. இந்த முழு ஊரடங்கு அடக்கு காலகட்டத்திலே, இந்த காத்திருப்பின் காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அந்த தேவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ட்ரோஃபி ரூமை, அந்த கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கிற, கடந்த கால கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை நீங்கள் பார்த்து நன்மைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறேன். These are not my words, but I will give you certain examples of men who actually went through their past and they remembered the wonderful things of God and how they went towards their future. இவ்விதமாக தன்னுடைய கடந்த காலத்தினுடைய தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து எதிர்காலத்திற்குள்ளாக ஜெயமாய் கடந்து போன சிலருடைய காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Let's look at Genesis chapter 42 verses 9. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். So here we see that Joseph remembered. That is the key point in this verse. இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. He was a person who always looks back
to his past and he always faces the future with his past experience, what God has யோசேப்பு done. தன் கடந்த காலத்தை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவனாகவும் அதே நேரத்திலே அதை வைத்து தன் எதிர்கால காரியத்திலும் தேவனை நம்பி முன்னேறி போகிறவனாகவும் இருக்கிறான். So in this scripture it is very evident that Joseph is a person who remembered things always. இந்த வேத வசனம் திட்டவட்டமாக யோசேப்பு தன் பழைய காரியங்களை அவன் நினைவு கூர்ந்தான் என்று சொல்லி நமக்கு He எடுத்துக்காட்டுகிறது. never forgot the wonderful things and the benefits which God has done. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமான காரியங்களை அவன் மறக்கவில்லை. He had a dream and he always looked back to the dream and he was always waiting for that to happen for the future. அவன் கனவுகளை காண்கிறவனாக இருந்தான். தேவன் கொடுத்த அந்த கனவுகள் எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறவனாகவும் காணப்பட்டான். Let's look at Habakkuk chapter 2 verses 3. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. இந்த The தரிசனம் key point here is that we should wait for your vision to come. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த தரிசனம் நிறைவேறும் காலம் மட்டும் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we in this lockdown period, if God has given you certain promises towards the future, let's wait for it and don't get tired waiting for it. தேவன் உங்களுக்கு ஏதாகிலும் தரிசனங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தால் இந்த முழு அடைப்பு காலகட்டங்களிலே நீங்கள் காத்திருங்கள். Just the way that Joseph was waiting, he had this vision, but he was looking back to this vision always, and he always looked towards the future. So let us also look back to the things what God has done and promised. யோசேப்பும் கூட தான் கண்ட சொப்பனங்களை அவன் நினைத்து கொண்டான். அதையே நினைத்து அது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதே போல நாமும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களையும் பழைய கால நன்மைகளையும் நினைத்து எதிர்காலத்தை நோக்கி ஓடுவோம். And I'll give you another example in the scripture. 1 Samuel chapter 17 verses 32, 33, 34, 35. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனங்கள் முடிய தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. So here what did we see is that David is a man who also remembered his past. தாவீதும் கூட தன் பழைய காலத்தை நினைவு கூறுகிற ஒரு நபராகவே இருந்திருக்கிறார். So here we see that Saul is saying, how are you going to face this Philistine? இந்த பெலிஸ்தனை நீ எப்படி சந்திப்பாய் என்று சவுல் தாவீதை கேட்டார். But David was a man who always remembered his past, where when he was taking care of his father's sheep, there was a lion and a bear and took a lamb out of the flock, and I went out after him and smote him and delivered it out of his mouth. அவர் தாவீது தன் பழைய காலத்தை நினைவு கூர்ந்து எப்படியாக அவர் தன்னுடைய ஆடுகளை தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் அவர் எவ்விதமாக பிடித்து அந்த ஆட்டை எல்லாம் அவர் மீட்டார் என்கிறதை அவர் நினைவு கூறுகிறார். It was actually the Israelite people they are just stuck in their present. They just couldn't move forward, just like how we are right now. அந்த நேரத்திலே இஸ்ரவேலர்கள் அந்த நாள் சூழ்நிலையிலே அப்படியே கட்டுண்டவர்களை போல காணப்பட்டார்கள். நம்மளை போல எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியாமல். The camp of Israel was just waiting, and every day this Philistine will come and challenge them. ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேலர்கள் இருந்த அந்த பாளையத்திலே இந்த பெலிஸ்தன் வந்து சவால்களை விட்டுக்கொண்டே இருந்தான். They had no sight of the future, what's going to happen. They were just stuck in their present. அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாகவே இல்லை.
அந்த நாளின் விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருளாகத்தான் இருந்தது. But to unlock the future, it took a man of God to go to his trophy room and look back and see the great things what God has done, and he was able to win the Philistine. இந்த முற்றிலுமாக இந்த காரியத்தை முறித்து போடுகிறதற்காக ஒரு மனிதன், தேவ மனிதன் ஒருவன் வந்து தன்னுடைய பழைய காரியத்தை நினைத்து இதை எதிர்கொள்ளக்கூடியவனாக அங்கு ஒருவன் வருகிறான். He was a man who looked back and it was a greatest victory which was captured in the Bible. இந்த மனிதன் இவ்விதமாக தன்னுடைய பழைய காலத்தை நினைத்து இந்த தனக்கு முன் இருக்கிற பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். So all this happened because he remembered how God delivered him from the hands of the bear and the lion. இவன் நினைவு கூர்ந்தான். எப்படி நினைவு கூர்ந்தான்? எவ்விதமாக தேவன் அந்த சிங்கத்தினிடமிருந்தும் அந்த கரடியினிடமிருந்தும் அந்த மந்தைகளை மீட்க உதவி செய்தார் என்று சொல்லி நினைவு கூர்ந்தான். Let's look at John chapter 14 verses 26. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம படிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். So what do we see here? Even the role of the Holy Spirit, it is to bring things to your remembrance. பரிசுத்த ஆவியானவருடைய செயலும் கூட நம்முடைய நினைவுக்கு தேவனுடைய நன்மைகளை கொண்டு வந்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. He shall teach you all things and bring all things to your remembrance whatever I have said unto you. எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. So look at what Jesus said. He even said that in the major role of the Holy Spirit it is to bring things to your remembrance. உங்களுடைய நினைவிற்கு அவர் பழைய காரியங்களை கொண்டு வந்து நினைப்பூட்டுகிறது பரிசுத்த ஆவியினுடைய செயலாய் இருக்கிறது. Then just imagine how important it is to remember the wonderful things of God. அப்படியானால் தேவன் செய்த உபகாரங்களை நினைவு கூறுகிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. Holy Spirit will empower you to remember the past. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பழைய காலத்தின் நன்மைகளை நீங்கள் நினைக்கும்படியாக உங்களை பலப்படுத்துவார். To bring back to your remembrance the awesome things that God done for you in your past. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The great victories, the great battles he has fought for you. அவர் உங்களுக்காக செய்த யுத்தங்களையும் அதிலே பெற்றுக்கொண்ட ஜெயங்களையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். He will help you to face the future by remembering the past. அந்த பழைய கால வெற்றிகளை நினைவு கூர்ந்து எதிர்காலத்திலும் ஜெயிக்கும்படியாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Because that is the actual role of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயலாய் இருக்கிறது. So we should always yield our thoughts and our imagination to the Holy Spirit. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய சிந்தையை திருப்ப வேண்டியிருக்கிறது. So that is why the baptism of the Holy Spirit is so important and it's so essential to face the future. ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை நாம் சந்திக்கவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. Because he knew that the disciples will not be able to remember, they will not have the power to face the future. That is why the Holy Spirit is sent to bring things to your remembrance. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் சீஷர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை அருளி எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டி எதிர்காலத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாக அருளினார். A very bad example that we see in the scripture what happened to the Israelite people. Let's look at Psalms chapter 78 verses 40 to 42. ஆனால் இதற்கு எதிர்மாறாக தவறாக நடந்த ஒரு சில காரியங்களும் இருக்கிறது. அது சங்கீதம் 78:41 சொல்லப்பட்டிருக்கு. We'll see God's heart in the scripture. இதுல தேவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். 42 also they remembered not அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். So the key points here is that they remembered not the hand nor the day when they delivered him nor the day when he delivered them from the enemies. அவர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கரத்திலிருந்து
மீட்டுவிட்ட அந்த நாளை அவர்கள் நினைக்காமற் போனார்கள். How often they provoked him in the wilderness. எத்தனை முறை அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். They grieved him in the desert. அவரை வேதனைப்படுத்தினார்கள் வனாந்தரத்திலே. All because of why? எதற்காக இப்படி நடந்தது? They never had the capability to look back at their future, to look back at God's trophy room and how he delivered them from the hands of the Egyptians. அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை பார்க்காதவர்களாகவும் தேவனுடைய அந்த கடந்த காலத்தின் கோப்பை அறையை, அந்த காத்திருப்பின் அறையை அவர்கள் நினைக்காதவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். They were not having any sight towards the future. They could not have an access to the future because they never remembered anything what God had done for them. அவர்களுக்கு எதிர்காலத்தின் பார்வையே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் செய்த பழைய நன்மைகளை அவர்கள் நினைக்கவே இல்லை. They were always murmuring and grumbling to Moses, saying that what shall we do tomorrow? They were always worrying about what shall we do tomorrow, what food we will eat tomorrow. அவர்கள் எப்பொழுதும் மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் போய் ஓயாமல் புலம்பிக் கொண்டு இவ்விதமாக நாங்கள் என்ன செய்வோம், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம் என்று சொல்லி அவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். So that is why we are listening to this, because He is the God of the future. He declares the end from the beginning. ஆகவே தான் இதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். நம்முடைய தேவன் எதிர்காலத்தின் தேவன். அவர் He declares the end from the beginning. முடிவை முன்கூட்டியே அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். He is the God who is existing in the future. Nobody has access to it. அவர் எதிர்காலத்திலும் அவரே இருக்க போகிற தேவன். அந்த எதிர்காலத்திற்கு ஒருவராலும் கடந்து போக முடியாது. Let's wait upon the Lord and renew our strength like an eagle. நாம் அந்த கழுகை போல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம், பலப்படுவோம். In this season of waiting, let's wait and let's look back at God's trophy room, the amazing accomplishments that He has done in our life, and look towards our future. இந்த காத்திருப்பின் காலத்திலே தேவனுடைய அந்த கோப்பையின் காத்திருப்பின் அறையை நாம் கொஞ்சம் நினைத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயமான காரியங்களையும் ஜெயங்களையும் நினைத்து நாம் எதிர்காலத்தைக்கு கடந்து செல்லலாம். I hope this message blessed you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று. In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.